நல்லா பஞ்சு போல் பக்குவத்தில் நல்லா லேயரான ஒரு சூப்பரான பரோட்டா ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் எங்கிட்ட பரோட்டா ரெசிபி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அது வீட்டில் செஞ்சால் சரியாக வரமாட்டேன்னு சொன்னீங்க. அது வீட்டிலேயே எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாங்க. ஒரு 500 கிராம் மைதா மாவு எடுத்துங்க, 5 கிராம் சால்ட் எடுத்துங்க, 5 கிராம் ஜீனி எடுத்துங்க, 50 கிராம் நெய் எடுத்துங்க, அதில் வந்து 100 கிராம் ஆயிலை போட்டு கலந்துங்க. ஓகேங்களா? ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்தால் ஓகே. 325 கிராம் வந்து நான் தண்ணி எடுத்துருக்கேன். மாவோட பிராண்டை பொறுத்து ஒரு 25 கிராம் மட்டும் தண்ணி வந்து முன்ன பின்ன போகுமோ தவிர மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் நல்லா போட்டு பிணைஞ்சிக்கலாம். நான் வந்து கிளி மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லாயிருக்கும். துணியை போட்டு நம்ம நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டோம்னா என்ன ஆகும்னா நல்லா சாஃப்டாகிடுங்க. அதுக்கப்புறம் போட்டு நம்ம நல்லா மாலிஷ் பண்ணணும். போட்டு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்து கட்டி முட்டி இல்லாமல் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம பேடா பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பேடா பிடிக்கும் போது லேசாக கையில் எண்ணெயை தடவிட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக ஒவ்வொரு பேடாவாக பிடிச்சிடலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் பிடிச்சிங்க. 1/2 கிலோக்கு நான் ஒரு 7 பேடா தான் பிடிச்சிருக்கேன். இது வந்து நம்ம வீசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் பெருசாக பிடிச்சிருக்கேன். வீசும்போது பார்த்தீங்கன்னா கார்னர் எல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சிங்க மெல்லிஸாக. சென்டரில் லேசாக கனமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நான் கையில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வீசுனீங்கன்னா அகலமாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வருங்க. அதுக்கப்புறம் ஆயில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிங்க. ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கல் நல்லா காஞ்ச பின்னாடி மைதாவை வந்து நீங்கள் அதில் போடணுங்க. அந்த பேடாவை இப்போ பாருங்கள் நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இது கையிலே தட்டியும் போடலாம், கட்டையில் தேய்ச்சும் போடலாம். ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டில் நல்லா நெய்யும் ஆயிலும் கலந்து வச்சுருக்கோம்ல அதை விட்டு நல்லா செவக்க விட்டு பண்ணும்போது நல்லா பஃப்னு அப்படியே ஊதி வரும். உள்ளே ஹேர் நிற்கும். ஹேர் நின்று வெந்துச்சுன்னா பரோட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதில் மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் அட்டகாசமாக இருந்துச்சு.